ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜூனோட ரேண்டம் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் மந்த் வாஸ் pretty disappointing தான் சொல்லணும், பிகாஸ் it had equally good and also like mediocre films. ஸோ அதில் என்னென்ன படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து வருஷங்கள் சேஷம். ஸோ இது வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹிருதயம் எடுத்த அந்த டைரக்டர், அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ ஆக்டர். லைக் ஹிஸ் ஆக்டிங் இஸ் ரியலி குட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா. ஸோ 2 சினிமா லீட் ரோலில் வந்து பிரணவ் மோகன்லால் அண்ட் சயன் ஸ்ரீனிவாசன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் 2 ஃப்ரெண்ட்ஸ் who are passionate with cinema and films. ஸோ ஒருத்தர் வந்து ஹீஸ் இன்டு டைரக்டிங் ஃபிலிம்ஸ், ஹீ லைக்ஸ் ரைட்டிங் ஸ்டோரிஸ், அண்ட் he wants to do something more to the cinema industry அப்படின்னு ஒருத்தர். அண்ட் இன்னொருத்தர் வந்து ஹீஸ் இன்டு மியூசிக் அண்ட் ஃபிலிம் கம்போசிங், மியூசிக் கம்போசிங் அந்த மாதிரியான ரிலேட்டட் இது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரிஜின், அண்ட் லைக் அவங்க வந்து அந்த ஹோல் வேர்ல்டை செட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த கேரக்டர்ஸுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பில்ட் ஆச்சு, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்போ எப்போல்லாம் அது தடுமாறுச்சு அப்படின்னு காமிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்பவே நல்லாவே காமிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து அவங்க சென்னை வந்ததுக்கப்புறம் கோடம்பாக்கம் காமிச்ச விதமாக இருக்கட்டும், அங்கே சினிமா எப்படி இருந்துச்சு, சினி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் அது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் ஃபியூ திங்ஸ் வேர் ரியலி ப்ரெடிக்டபிள், பிகாஸ் ஒன் கேரக்டர் இஸ் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லும் போது we know like what is going to happen in the second half or in the late first half அப்படின்னு நம்மளால வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி முடியுது, அண்ட் அதே மாதிரியே நடந்துருது. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வாஸ் அ டோட்டல் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். the thing is like it went into a more melodramatic-ஆன ஒரு சிச்சுவேஷனுக்கு போனதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப மெலோட்ராமாவை காமிச்சாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை, ஆர் அதில் வந்து ஒரு லைவ்னஸ் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதுதான் வந்து பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அண்ட் த ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வர் ரியலி ப்ரெடிக்டபிள், அண்ட் அதை வந்து ப்ரெடிக்டபிள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி வேணும்னே மாற்றின மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து கிளைமேக்ஸில் வந்து லைக் once the guy who's drunk, right, அவர் வந்து அவரோட கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சும்மா அந்த காரில் உட்காந்து சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை வந்து நம்ம அப்படி தானே யூஸ்வலாக அந்த மாதிரி தானே ஃபிலிம்ஸ்லாம் முடியும். ஸோ அதனால வந்து அவங்க அதை வந்து லைக் அதை வந்து கொஞ்சம் காமிக்கலாக காமிச்சிருந்தாங்க. அது நான் தூங்கிட்டு தாண்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே இது அடுத்து இதுதான் அப்படி அந்த கிளீஷேவான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுதான் நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி வந்து அதில் பெருசாக ரசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிவின் பாலியோட கேமியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஹிஸ் அவரோட லைக் சைட் ஆஃப் ஏன்னா அவர் வந்து பாடி கொஞ்சம் லைக் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அவருக்கு நிறையா படம் கிடைக்காதது அதெல்லாமே வந்து நிறையா கிரிட்டிசிசம் சொல்ல முடியாது, நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து அவர் வந்து அவரோட ஆத்திரத்தெல்லாம் கொட்டின மாதிரி ஒரு கேமியோவில் வந்து நடிச்சிட்டு போயிருந்தார். ஸோ இட் வாஸ் அ ப்ரிட்டி டீசன்ட் ஃபிலிம். பட் கம்பேர்டு டு இந்த வருஷம் மலையாளத்தோட அந்த ஒரு
ஒரு ஜேர்னி பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஸ்டார், ஸோ அனதர் கம்மிங் ஆஃப் ஏஜ் ரொமான்டிக் ட்ராமா. ஸோ இதில் வந்து கவின் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து எலன். அண்ட் ஸோ இந்த கதை வந்து இட்ஸ் மிடில் கிளாஸ் பாய். அவர் வந்து எப்படி வந்து ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு என்னென்னலாம் வந்து கஷ்டப்படுறாரு, என்னென்னலாம் வந்து கோ த்ரூ பண்ணுறாரு, கடைசியில் வந்து ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவினோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இட்ஸ் கேரியிங் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. எஸ்பெஷலி கவனோட பர்ஃபார்மன்ஸில் நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ பட் த ஃபிலிம் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ பிகாஸ் என்னன்னா வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து அந்த ஹீரோ கஷ்டப்படும் போது என்னதான் வந்து உங்களுக்கும் அந்த பேஷனுக்கும் வந்து ரிலேட்டபிளாக இல்லைனாலும் யூ ஃபீல் தட் பர்சன் ஷுட் வின் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ இதில் அந்த ஃபீல் வந்து டோட்லி கடைசி வரைக்குமே கனெக்டே ஆகலை. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரியாகவும் இருந்துச்சு. நிறைய அன்வான்டான விஷயங்கள்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தபோது அது சம்வாட் இட் ஃபெல்ட் அவுட் அப்படின்னு நான் சொல்லணும். நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இதை ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமாக கொண்டு போயிருக்கிற சான்சஸ் இருந்தும் அதை வந்து கொட்ட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து அந்த மும்பை சீக்வன்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் அது இட் வாஸ் அ ரைட் பாயிண்ட் டு ஷோ ஹவு மச் ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் விதவுட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் விதவுட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத வந்து நல்ல டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து அவசரப்பட்டு சும்மா ஒரு சாங் பின்னாடி போட்டு அது முடிச்சது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. தட் வாஸ் த பாயிண்ட் விச் ஷுட் ஹாவ் ஒர்க்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ஏன் அந்த கேரக்டருக்கு வந்து நம்மளால் வந்து ஒட்ட முடியலங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, he has everything. He's getting support from everyone, especially his father, his sister. அவங்க ஃபேமிலியிலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃபும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது இட் இஸ் ஹிஸ் அவர் மேலே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்டிங்க்கு வந்து ஃபேஸோ இல்லை வந்து கலரோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசின விதம் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய இடத்துல வந்து அன்வான்டான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு ஒரு வந்து உமனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இல்லை ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இட் வாசன்ட் ஜெல்லிங் இன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, இட் லிட்ரலி ரிமைண்டட் அஸ் ஆஃப் மெனி ஃபிலிம்ஸ். எஸ்பெஷலி காலேஜ் போர்ஷன் எல்லாமே வந்து வாரணமாயிரம் வந்து லைக் ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் அவர் போய் கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் somehow வந்து நிறையா பேர் வந்து ஐ திங்க் அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். அதை ஏன் வந்து எனக்கு வந்து அதை சிங்கிள் ஷாட்டாக எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏன்னா என்னதான் கவின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சைடில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அட்லீஸ்ட் நிறையா ரீடேக்ஸாவது எடுத்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடும்போது அந்த இடத்துல வந்து அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் அவங்க நடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்தான், எஸ்பெஷலி when it comes to a single shot. And I think the entire film was literally saved by Yuvan's music. பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து
எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃபீலை வந்து அது லைக் ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அது மியூசிக்கால் வந்து அது கொஞ்சம் எலவேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ யுவன் ஷுட் டேக் அ பிக் கிரெடிட் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் லைக் சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரியான நிறையா நம்ம இதுக்கு முன்னாடியான பயோகிராஃபிஸ்லாம் பார்த்துருக்கோம். லைக் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதுன்னா முகவரி ஞாபகம் வரும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பயோகிராஃபிஸ் எஸ்பெஷலி இன் தமிழ், அந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா we will connect with the character. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இதில் வந்து பெருசாக ஏற்படலை. நோ மேட்டர் வாட் த கேரக்டர் டஸ், அவர் மியூசிக் பண்ணலாம், அவர் பாக்ஸிங் பண்ணலாம், இல்லை அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம பேஷனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஃபிலிம்ஸோட பியூட்டி என்னென்னாவே அதுதான். ஸோ உங்களுக்கு அந்த அந்த அதை பற்றி தெரியலனா கூட நீங்கள் யூ வில் சப்போர்ட் ஹிம், யூ வில் சப்போர்ட் தட் கேரக்டர் டு வின் இன் ஹிஸ் லைஃப். ஸோ அந்த கேரக்டர் ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயிச்ச ஒரு ஃபீல் வரும். அந்த வந்து இதில் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக எனக்கு தோணுச்சு. யா பட் இட் இஸ் அ குட் ட்ரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியலி ஓகே ஒரு ஹவு டு கெட் இட் லைக் ஒரு பேஷன் ரிலேட்டட் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி எஸ், இட் ஹேஸ் மெனி ட்ராபேக்ஸ் ஆக்சுவலி. அண்ட் லாஸ்ட் மந்த் மோஸ்ட்லி படங்கள் இது 2 தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சீரீஸ் வந்து ஸ்வீட் டூத் பார்த்தேன். ஸோ ஸ்வீட் டூத் வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி டெலிவிஷன் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் DC காமிக்ஸ். ஸோ இது வந்து ஜிம் மிக்கல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா த கிரேட் கிரம்பிள் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அதில் வந்து ஒரு டிசீஸ் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே வந்து செத்துட்ருப்பாங்க. அந்த பாப்புலேஷன்லேயே வந்து ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு பிறப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றுமே அது வந்து பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஸோ ஹியூமன் பாப்புலேஷனே வைப் அவுட் ஆகி எப்படி வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணாங்க. அண்ட் எதனால் வந்து டேக் ஓவர் இன் த சென்ஸ் இன்டென்ஷனலாக இல்லை, பட் வேறு வழி இல்லாமல் அவங்க எப்படி வந்து லைக் அவங்க எப்படி வந்து டெவலப் ஆனாங்க. அண்ட் ஆல்சோ வந்து எதனால் வந்து இந்த கிரேட் கிரம்பிள் வந்துச்சு, யாரெல்லாம் அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ 3rd சீசன் வந்து கஸ் அண்ட் டாமி ஜெப்பர்ட்ஸ் வந்து லைக் அவங்க கஸ்ஸோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அலாஸ்கா போவாங்க. அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் த ஒரிஜின் ஆஃப் த டிசீஸ். ஸோ அங்கேருந்து தான் வந்து அந்த டிசீஸ் பரவி இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினை வந்து கண்டுபிடிக்க போவாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி நிறுத்த முடிச்சிச்சா இல்லையா, அதுதான் வந்து இந்த கதை. ஸோ இட் வாஸ் ப்ரிட்டி உங்களுக்கு இந்த ஃபேண்டசி அண்ட் லைக் அந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கதையும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ரொம்பவே நல்ல எஃபர்ட் போட்டு விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி ஒவ்வொரு கேரக்டருக்கு உண்டான அந்த மேக்கப் எல்லாமே கூட நல்லா போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி ஹைப்ரிட்ஸ்க்கு கொடுத்த மேக்கப் எல்லாமே. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சீரீஸ் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 8 எபிசோடுங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது 8 எபிசோடுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 3 எபிசோட்ஸ் பக்கம் வந்து சும்மா இழுன்னு இழுத்துருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து எண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ வந்து நெரேட் பண்ண விதம் வந்து ஃபஸ்ட் சீசன்லேருந்தே அந்த நெரேஷன் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே எலவேட் ஆகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், ஆன் த ஹோல் அ குட் சீரீஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிர்சாப்பூர். ஸோ இது ஆக்சுவலி நான் இந்த மந்த்து தான் பார்த்தேன், ஜூலை மந்த் தான் பார்த்தேன். பட் சின்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால இதில் இந்த வீடியோவிலே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மிர்சாப்பூர் சீசன் 3 வந்து
லைக் இட் வாஸ் டிசப்பாயிண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. த வே தே செட் த வேர்ல்டு, த வே அந்த கேங் வார்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் எலவேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அவங்க கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சீசன் 2 வந்து ஒரு ஹை எண்டில் தான் முடிஞ்சுச்சு. ஆல்தோ இட் வாஸ் லைக் இட் வாஸ் அன்னெசரி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாகவே ஒரு 2 சீரீஸ் இப்போ ஓடிட்டாலே வந்து அதை எப்படியும் வந்து இழுக்க தான் பார்க்குறாங்க, விச் இஸ் அ மேஜர் ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். அது இதுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி நிறையா ஹிந்தி சீரீஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. லைக் ஒன்ஸ் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னதுமே லைக் தே ஆர் லைக் புஷிங் இன் டு த நெக்ஸ்ட் சீசன். அது வந்து தேவையே இல்லாமல் அது அந்த வேர்ல்டுக்கு தேவையே இல்லைனாலும் அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து எனக்கு முக்கியமாக இந்த சீரீஸ்லேயே பிடிச்சது வந்து ஆக்டர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 ஆக்டர்ஸுக்கு தான் வந்து அந்த ஒரு ஸ்கோப்பே இருந்துச்சு. ஒன்று வந்து குட்டு அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அலி ஃபாசல் கேரக்டர் நடித்தது. அண்ட் இன்னொன்று வந்து கோலு, ஸ்வேதா திரிபாதி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் தான் வந்து இந்த சீரீஸவே கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து அலி ஃபாசலோட கேரக்டராக இருக்கட்டும், அவர் நடித்த விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதில் வந்து பங்கஜ் திரிபாதிக்கே வந்து பெருசாக ஸ்கோப் இல்லை. ஏன்னா அவர் ஸ்க்ரீன் டைமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வராரு. அண்ட் ஆல்சோ அவர் கடைசியாக கொஞ்சம் ஒரு மாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த ஒரு இது. ஸோ this season also it's a regular cat and mouse game. And இதுலேயே வந்து அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஒரு மேஜரான ஒரு கேங் லீடர், மிர்சாப்பூரில் இருக்கிற ஒரு கேங் லீடரை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இப்போ அந்த த்ரோனை வந்து யார் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த 10 எபிசோடு ஓடிச்சு. ஸோ யாராவது த்ரோனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னா இல்லை, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது சொல்கிறதுக்கு அவங்க ஒரு 9 எபிசோடு எடுத்து 10வது எபிசோட்லேயும் வந்து யாருமே உட்காரல. அதில் உட்கார்ந்தவனும் வந்து செத்து போய் தான் உட்காந்துருந்தான். அது ஒரு 9 எபிசோடு ஒரு அந்தந்த கதை பெருசாகவே பில்ட் ஆகலை. இட் வாஸ் ஸ்டாக்னேட்டட் அட் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் பேசிக்லி இட் இஸ் ஜஸ்ட் ஆல் அப்பர் காஸ்ட் பீப்புள். அவங்களோட பெருமையை மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நாசுக்காக வச்சுருப்பாங்க. இதில் ஒரு எபிசோடில் வந்து ஒரு முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே போவாங்க. அங்கே வந்து ஸோ இவங்களாம் வந்து ஸோ மற்றபடி மற்ற கேங்ஸ்டர்ஸ்லாம் காமிக்கும் போது அவங்களாம் சுட்டுட்டு இல்லை வந்து கொல்றதுனாலும் டக்குன்னு கொன்னுட்டு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த முஸ்லீம் ஏரியாவில் மட்டும் அவங்க வந்து கழுத்தறுத்து கொள்கிற மாதிரி அதை மட்டும் சென்சரே இல்லாமல் கூட போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில நாசுக்கான விஷயங்கள்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதான் ஒரு 2 எபிசோடு மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுவும் லைக் அதான் அந்த டுவர்ட்ஸ் த எண்ட். மற்றபடி பெருசாக இது இல்லை, பெருசாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட்டு 2 சீசனில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான லைக் இட் வாஸ் அந்த ஸ்கிரிப்டே வந்து எப்படின்னா உங்களை ஒரு லைக் எந்திரிச்சு உட்கார வச்சிரும். லைக் உட்கார வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வர வைக்கும். தட் வாஸ் டோட்டலி மிஸ்ஸிங் ஹியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட் வாஸ் அ பிரிட்டி டிசப்பாயின்ட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து நிறையா பழைய படங்கள் தான் பார்த்தேன். ஸோ எஸ்பெஷலி குரங்கு பொம்மை பார்த்தேன். ஏன்னா வந்து மகாராஜா வந்தனால அந்த டைரக்டரோட பழைய படங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக குரங்கு பொம்மையை பார்த்தேன். குரங்கு பொம்மை வாஸ் பிரிட்டி
இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஹவு ஹீ பிளேட் வித் த ஸ்க்ரீன் பிளே, பேக் அண்ட் ஃபோர்த் வர விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இட் வாஸ் அ நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே. அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகாமல் நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு மீடியோக்கரான கிளைமேக்ஸ் தான். ஏன்னா வந்து அவ்வளோ லைக் அந்த ஒரு அதுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசனோ, அவங்க அப்பாவை கொன்னதுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசனோ, அந்த ரீசன் வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருந்துச்சு. நிறைய பண்ணியிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி ஹீ டிட் பிளே வித், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீ டிட் பிளே வித் த ஸ்க்ரீன் பிளே, விச் மோஸ்ட் டேரக்டர்ஸ் அவங்களோட ஃபஸ்ட் படத்துலேயே அது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ஹீ டிட் இட் வித் த கான்ஃபிடென்ட். அது வந்து ரொம்ப ரசிச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆலவந்தான் சும்மா லைக் யூடியூப்பில் இருந்தனால பார்த்தது. சின்ன வயசில் பார்த்துருக்கேன், பட் வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து பார்த்ததில்ல. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி கமல்ஹாசன் ஃபிலிம்ஸ்னாலே இட் இஸ் ஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலவந்தானும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அதுக்கு இதில் முக்கியமான ரீசன் என்னன்னா, இட் ஹேட் more of a psychological effect, or like சைக்கலாஜிக்கலாக வந்து நிறைய அந்த கேரக்டர் எஸ்பெஷலி சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிறனால இட் வாஸ் மோர் பேஸ்ட் ஆன் தட். அண்ட் ஸோ அப்போ இருந்ததுக்கு நிறைய இடத்த க்ரீன் மேட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அது வந்து நிறைய பேருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சிருக்கலாம். லைக் என்ன சொல்கிறது, ஒரு நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து இன்டைரக்டாக ஆர் லைக் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக காமிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி அந்த லிஃப்டில் வர சீன் எல்லாமே அந்த ஒரு கமல் வந்து அந்த ஆலவந்தான் அந்த கமல் வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போவார். அந்த லிஃப்ட் வர அது வந்து லிட்ரலி ஹிஸ் மைண்ட், அவரோட மைண்டில் வந்து இது வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ண ட்ராமாவாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவரோட கான்ஷியஸில் இருக்கிறது ஆர் லைக் அவரோட சப்கான்ஷியஸில் இருக்கிறது, அது எல்லாமே வந்து அந்த ஒரு லிஃப்டில் காமிச்ச விதம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் த வே ஹீ யூஸ்ட் த பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸோட இமேஜினேஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் தேர் வாஸ் அ ப்ராப்ளம் லிட்ரலி எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய இடத்துல தேவையில்லாத கிராஃபிக்ஸ் இருந்துச்சு, நிறைய இடத்துல தேவையில்லாத க்ரீன் மேட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணல. அது வந்து ரொம்ப லைக் அதெல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் வைலன்ஸ் காமிக்கும் போதெல்லாம் வந்து கார்ட்டூன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஐடியா. அண்ட் அது வந்து ஒரு ஒரு டிபேட்டே இருக்குல்ல, லைக் டரண்டினோ வந்து கில் பில்ல வந்து இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு இதே இருக்குது. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. பட் எஸ், நானும் லைக் அது வந்து படிச்சிருக்கேன், பட் நாட் ஃப்ரம் அ கிரெடிபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். மேபி இட் மைட் ஹேட் ஹேப்பன்ட். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கமலோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். லைக் அவரோட எப்படி சொல்கிறது, அந்த டிரான்சிஷன் வாஸ் ஃப்ளாலெஸ். லைக் அந்த நார்மல் கேரக்டராக அந்த போலீஸ் கேரக்டர் நடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆலவந்தான் நடிக்கிறதா இருக்கட்டும், இட் வாஸ் ஹிஸ் ஆக்டிங் இஸ் ஃபினாமினல். ஐ திங்க் அதனால தான் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் இன்னுமே வந்து பேசப்படுது. ஸ்டோரிக்காக பேசப்படலைனாலும் அதுக்காக தான் பேசப்பட்டிருக்கணும். பட் அதுக்காக பேசப்படலைனாலும் அவரோட ஆக்டிங்னால தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து ஆம் ஐ ஓகே. ஸோ அது வந்து இட் வாஸ் அ ப்ரிட்டி குட் ஃபிலிம், ஒரு நார்மலான ஒரு நல்ல ஃபிலிம். ஸோ இட் வாஸ் அபவுட் அ உமன் ஹூஸ் கம்மிங் அவுட். அவங்க வந்து ஷீ ஹேஸ் அ டவுட் இன் ஹர் ஓன் ஜெண்டர். ஸோ அவங்க வந்து எப்படி அதை வந்து ரிவீல் பண்ணாங்க, ஒரு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப பழைய படத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த படம் வந்து வார் கேம்ஸ் தான்.
1983. இது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கான், காலேஜில் படிக்கிறவன். அவன் வந்து அப்போவே வந்து ஒரு ஏஐ மாடல் மாதிரி ஒன்று தயாரிக்கிறாங்க, விச் இஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ அந்த ஏஐ மாடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஓனர் வந்து நிறைய கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீடு பண்ணி வச்சுருப்பான். ஸோ இவன் வந்து அதை வந்து பேக் எண்டில் போய் அந்த கேமை வந்து விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி விளாண்டு, அது பார்த்தா வந்து நிஜமாவே வந்து வார் கேம்ஸுங்கன்னு ஒரு கேம் இருக்கும். அது வந்து பார்த்தா நிஜமாவே வார் சிங்க்ரனைஸ் ஆயிரும். ஸோ அண்ட் இவன் விளாட நிறுத்தலைனாலும் அந்த மிஷினே வந்து அந்த கேமை வந்து கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேம் வந்து என்னாச்சு, லைக் அது வந்து உண்மையாக இல்லையா, லைக் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அதனால பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போகும். ஸோ அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அது டைம் கிடச்சா பாருங்கள். அண்ட் yes, that's it. So as before I told, June month was not pretty good for me. ஏன்னா நான் யூஸ்வலி ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். ஸோ தேட்டர் வந்து மோஸ்ட்லி ரேராக போகிறது தான். இங்கே வந்து தேட்டர் இருக்குது, பட் நம்ம போகிறக்குள்ளே வந்து நம்மளுக்கு பிடிச்ச படத்தை எடுத்துடுறாங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் pretty difficult to watch in theatre. ஸோ அண்ட் ஆல்சோ ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ அ ஃப்ரீடம் டு லைக் ரீவைண்ட் அண்ட் வாட்ச் அண்ட் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்க முடியுது என்னால். அதனால ஐ ப்ரிஃபர் திஸ். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஃபிலிம் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டிஆர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.